நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக சொல்கிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நம்ம இன்னைக்கு யாரை பார்த்து அதிகமா பயப்படுறோம்? மனுஷனுக்கு பயப்படுறோமா, இல்ல நம்மள படைச்ச ஆண்டவருக்கு பயப்படுறோமா? நம்ம மனுஷனுக்கு பயப்படும் போது நமக்கு நாமே கண்ணிய வருவிக்கிறோம். நம்முடைய ஆபத்து நாட்கள்ல நம்ம கூட மனுஷங்க இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஆண்டவரை நம்புறோம், அவரை விசுவாசிக்கிறோம்னு சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு வருகிற ஒவ்வொரு தீமையில இருந்தும் நம்மளை விடுவிப்பார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கடன் கொடுத்தவங்க நம்ம கிட்ட கடன் கேட்க வரும்போது அவங்கள பார்த்து நமக்கு பயம் வரும். ஆனா அதே நேரம் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்துச்சு அப்படின்னா நம்ம பயப்படுற சிச்சுவேஷன்ல கூட ஆண்டவர் நமக்கு துணையா வந்து நிப்பாரு. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் மனுஷங்களுக்கு பயப்படக்கூடாது. ஆனா அதே நேரம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்க பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுது. இன்னும் நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட மலை போல பிரச்சனை வந்தாலும் நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேலதான் இருக்கணும். அவர் மேல நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் போது ஏசப்பா நம்மள வெட்கப்பட்டு போக விட மாட்டாங்க. வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அதன் மத்தியில மனுஷனை பார்த்து பயப்படாம ஆண்டவரை மட்டும் நம்பிருங்க. அப்படி இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வாங்க. அவரை நம்பியிருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாங்க. தினந்தோறும் ஜெபிக்கும் போது ஏசப்பா எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை மட்டும் நம்பி வாழ்றதுக்கு கிருபை தாங்கன்னு நீங்க ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வாங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.